பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருமான் கைலை மலையோடு தில்லையை ஒப்பிட்டு பாடுகிறார். எழில் பெரும் இமயத்து இயல்பு உடை அம்பொன் பொலி தரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் அப்படிங்கிறார். அம்பொன் என்றால் அழகிய பொன், புலியூர் என்றால் சிதம்பரம், நவிலுதல் என்றால் பயிலுதல். அழகு நிறைந்த இமயமலையின் மேல் பகுதி பொன்மயமாக காட்சியளிக்கும். ஏன்னா அங்கே எப்பவும் உறை பனி உறைந்திருக்கும். அதன் மீது காலை கதிரவன் அப்படியே உதித்தவுடனே அந்த கதிரொளி பட்டு மலை முழுதும் அப்படியே ஜகஜகஜகன்னு பொன்மயமாக மெளிரும். அதே மாதிரி தான் சிதம்பரத்தில் சித் சபையும் கனக சபையாக அழகாக நீ விளங்குகிறாய். கனக சபையில் பொற்கூரை வேந்துள்ளது, அங்கு நீ அழகாக வந்து நடனமாடி காட்டுகிறாய் அப்படின்னு பாடுறார். அதனால் கைலையும் தில்லையும் ஒன்று அப்படிங்கிறார். மேலே கைலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே நீ இருக்க. கைலையில் எல்லாருக்கும் அருள் புரியறதுக்கு தான் நீ மேலே இருக்க. ஆனால் பக்தர்களின் மீது கருணை கொண்டு தில்லைக்கு வந்து அழகாக நடனமாடுகிறாய் அப்படிங்கிறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீதான் மெய்ப்பொருள், நீதான் பரபிரம்மம். இந்த பரபிரம்மத்தை மனிதர்கள் உணரணும் அப்படின்னா அதுக்கு பெரும் சாதகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யணுன்னா அவங்களுக்கு ஒரு வசதி பண்ணி தரார் சுவாமி, ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி தரார். அதுதான் சிதம்பரத்தில் வந்து அழகாக நீ நடனமாடி காட்டுகிறார். இந்த பக்தர்களுக்கு இதுதான் இந்த ஊனக்கண்களுக்கு தெரியும். வந்து நடராஜனுடைய நடனத்தை காண்கிறார்கள். அப்படியே அதை காணும் பொழுது அங்கு காணப்படுறது என்னது அப்படின்னா சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகுண பிரம்மம் அப்படிங்கிறது எல்லா கல்யாண குணங்களோட அழகாக நடனமாடி காட்சி கொடுக்கறது. இந்த சகுண பிரம்மத்தை பக்தர்கள்லாம் வந்து கண்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போது அந்த இடத்துல ஒரு பக்தி பிரவாகம் வருது பக்தர்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சிவாய நம சிவாய நமன்னு நடராஜனின் அந்த திரு உருவத்தை கண்டு மக்களுக்கு அதனோட ஒன்றுபட முடியுது. நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, அப்படியே ஒன்றுபடும் பொழுது சிவனையே சிந்தையில் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆக 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 அந்த எங்கே இருந்தாலுமே அவங்களுடைய மனசு முழுக்க சிவன் வந்து ஆட்கொள்ளுவார். அப்போ என்ன நடக்குமா, இங்கே மேலே தெரியறது பொன் ஒளி, அழகாக பொன்னாக காட்சி அளிக்கிறார். அப்படியே நடராஜர் காட்சி அளிக்கிறார். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு நிர்குண பிரம்மம் இருக்குது. அந்த நிர்குண பிரம்மத்தை கண்களால் பார்க்க முடியாது. இப்போ ஓம்கார நாதம் காதில் கேட்குதில்ல, அப்படிலாம் கேட்க முடியாது. ஐம்பொறிகளை தாண்டி உன்னை உணர முடியும். அதனால் நடராஜர் என்ற வடிவு எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆனந்த நடனத்தை ஆடி பரவசப்படுத்தி இந்த ஓம்கார ஒளியையும் 12 திருமுறைகளையும் ஓதி ஓதி பக்தர்களுக்கு எல்லா வகையாகவும் உன்னை அறிய வைத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பற்றெல்லாம் விடுவித்து நேராக உன்னையே சரணடைய வைக்கிறதுக்கு நீ ஒரு வழி சொல்கிற. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், பக்தர்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் இப்படி சாதகம் செய்து கொண்டே இருந்தோம்னா சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருந்து சிவபெருமானையே கண்டு கொண்டே இருந்து சிவபெருமானையே பாடிக்கிட்டே இருந்து சிவனின் நாமங்களையே 12 திருமுறைகளையே காதால் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று காண்போன். காண்போன்னா நாம தான் பக்தர்கள் பார்க்குறவங்க. காணப்படும் பொருள் எதை நம்ம பார்க்குறோம், அங்கே நடராஜரை பார்க்குறோம். அதை தான் பரம்பொருள், அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன, காணுதல். காணுதல்ங்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு வினை. நம்ம நேராக பார்த்துட்ருக்கோம், இதுதான் செயல். நம்ம கண்களால் நடராஜரை பார்க்குறோம், காதுகளால் அந்த மணி ஓசையை கேட்குறோம். மகாதேவா சிவாய நம திருச்சிற்றம்பலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒளியை வந்து நம்ம வாயால் நாம் வந்து உச்சரிக்கிறோம், மற்றவங்கெல்லாம் உச்சரிக்கிறத காதில் கேட்குறோம், மணி ஓசை கேட்குது, ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆரத்தி காட்டும்போது சிவபெருமான் அப்படியே உற்று நோக்கி நாம் பக்தி பெருக்கெடுக்குது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு நாள் இது நடக்கும். எது நடக்கும்? காண்போன், காணப்படு பொருள், காணுதல், மூன்றும் ஒன்றே அப்படின்னு உணருவாங்க. அதுதான் அந்த நிர்குண பரபிரம்மம். இதை அடைவதுதான் மானுடனின்
ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். அப்படி சட்டுன்னு நமக்கு புரியாதுங்கிறதுனால கையிலேருந்து கருணை கொண்டு இறங்கி வந்து தில்லையில் நீ நடனமாடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாய். அதை உணர்ந்து உன்னையே நினைப்பவர்கள் அந்த நிர்குண பரபிரம்மத்தையும் உணர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன பாடுறாருன்னா, கனி தரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு உரு சிறுநகை அப்படின்னு பாடுறார். இந்த 2 வரிகளுக்கு 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அது என்னன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒன்று, கனி தரு செவ்வாய் உமையோடு அப்படின்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க சிவபெருமானே, அது நீயே ஒரு சுந்தரன், நீ சின்னதாக ஒரு சிறு நகை புரிந்தன்னு வச்சுக்கேன், புன்னகை புரியும் போது நீ இன்னும் பேரழகனாக இருக்க. கனி அப்படின்னா கொவ்வைக்கனி. கொவ்வைக்கனி மாதிரி அழகாக இதழ்களை கொண்ட உமாதேவி பக்கத்தில் இருக்காங்க. நீ உமாதேவியை பார்த்து அப்படியே அழகாக காதலோடு ஒரு புன்னகை புரிகிறாய். அது பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. நீ உமாதேவிக்கு மட்டும் புன்னகை புரியல, உமாதேவியோட இன்னொரு பகுதி இருக்குது, அது காளிகாதேவி. அது இன்னொரு இயல்பு. அந்த காளிகாதேவியை பார்த்தும் நீ சிறு நகை புரிகிறாய், அவங்கள பார்த்தும் நீ அழகாக சிரிக்கிற. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் உன்னுடைய பெரும் குணம், பெரும் தன்மை அப்படின்னு பாடுறார். இப்போ காளிகாதேவிங்கிறத எதுக்கு இங்கே வந்தது அப்படின்னா, தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் நிறைய கொடுமைகள் செய்கிறான். அவனுடைய கொடுமைகள் எல்லை மீறி போகும் பொழுது அந்த சாந்த ஸ்வரூபிணியான அந்த உமாதேவிக்கு கோபம் வருகிறது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்கள்ல, அதே மாதிரி தன் உள்ளே இருக்கிற ரௌத்ரத்தை எடுத்துக்கிட்டு காளியாக மாறுறாங்க அதே உமாதேவி. சாந்த ஸ்வரூபமெல்லாம் அடங்கி கோபம் உச்சத்துக்கு வந்தவுடனே காளி தாரகாசுரனை அப்படியே அடித்து சம்ஹாரம் பண்ணி அந்த தாரகாசுரனுடைய ரத்தத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் குடிக்கிறாங்களாம். குடித்த பிறகும் அவங்களுக்கு வெறியே அடங்கலையாம். அப்படியே உலகத்தையே அழிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு ஊழி தாண்டவத்தை ஆடுன்னு ஆடுறாங்களாம். கொடுங்கூத்தாக இருக்கான். அம்பாளுடைய கோபத்தை யாராலையுமே அடக்க முடியலையா, எல்லாரும் பயந்து போயிடுறாங்களாம். அப்போ கருணாமூர்த்தியான சிவபெருமான் கீழே வரார். எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கவங்கள போய் நீ நிறுத்து அப்படின்னா அப்படியே டக்குன்னு நிறுத்திடுவாங்களா என்ன? அதனால் அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறாராம் சிவபெருமான், தானும் ஆடுகிறாராம். அம்பாளுக்கு ஈக்குவலாக அந்த காளிகாதேவிக்கு ஈக்குவலாக இவரும் பயங்கரமாக ஆடுறார். அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஆடி அப்படியே அந்த வெறி அடங்குதான் அம்மனுக்கு. அடங்கி சாந்தமாக மாறி சிவபெருமானை வணங்கினார்களாம் தேவி. உடனே அந்த தேவி தான் தில்லை காளியாக இன்றும் எல்லை காவல் தெய்வமாக அடியார்களை காத்து வருகிறாள் அப்படிங்கிற ஒரு வரலாறு. அப்போ அந்த தில்லை காளி கோபமெல்லாம் அடங்கி அப்படி சிவபெருமானை பார்க்கும் பொழுது அவங்கள பார்த்தும் சின்னதாக ஒரு புன்னகை பூக்கிறாராம் சிவபெருமான். இதுதான் அவரோட கருணை அப்படிங்கிற வரலாற்று செய்தி. இதில் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, ஆசா ஞான சம்பந்தம் இதை விஞ்ஞானமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆற்றல். நம்ம எல்லார்கிட்டையுமே சக்தி இருக்குது. அந்த சக்தியை வைத்து தான் நம்ம எந்த ஒரு பணியையுமே செய்கிறோம். சக்தி இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாது. இந்த ஆற்றல் என்பது தான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு சக்தியையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சக்தி அது மின் சக்தியாக இருக்கட்டும், அது சூரிய சக்தியாக இருக்கட்டும், அல்லது நீர்லேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அது நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி அப்படிங்கிறது அது மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி அப்படின்னு பலவிதமான ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள் விஞ்ஞானிகள், கண்டுபிடிக்கிறாங்க நிறையா. அப்படியே அந்த விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனித வாழ்க்கைக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படும் நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லது. ஆனால் அதே ஆற்றல் அதிகமாகிடுச்சுன்னா, எல்லைக்கு மீறிடுச்சுன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிற மாதிரி ஆற்றலே அதிகமாகும் பொழுது விஞ்ஞானிகளுடைய மூளை என்ன கண்டுபிடிக்குது, அணுகுண்டை கண்டுபிடிக்குது. அந்த அணுகுண்டுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அழியறதா ஆயிடுது.
எப்படி இந்த காளிகா தேவியை வந்து இந்த உலகத்தையே அழித்து விடுவார்கள்னு ஒரு அச்சம் ஏற்பட்டதோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் மாற்றி மாற்றி போர் செய்வதற்காக அணுகுண்டை தயாரிக்கிறார்கள், போர் கருவிகளை தயாரிக்கிறார்கள். ஒரு தடவை ஷூட் பண்ணால் போதும், ஒரு நாட்டையே அழிச்சிடுவேன் அப்படின்னு கிளம்புறாங்க இல்லையா? இதெல்லாம் அந்த ஆற்றல் அதிகமாகிறதுனால நடக்குது. அதுதான் அந்த காளிகா தேவியின் ருத்ர நடனம் போல இப்பவும் நடக்குதுன்னு அந்த மெய்ஞானத்தின் அந்த வரலாற்றின் மூலமாக இந்த விஞ்ஞானத்தை பார்க்கிறார் ஆசா ஞானசம்பந்தம். அதனால் சக்திங்கிறது ஆற்றல். நாமும் அந்த ஆற்றலை நம்ம நல்ல ஆக்கபூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அழிவுபூர்வமான செயல்களுக்கு நம்ம ஆற்றலை பயன்படுத்தக்கூடாது. அது துஷ்பிரயோகமாயிடும், அது அழிவை நோக்கி கொண்டு போகும். எப்போ நம்ம அழிவு அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னா, மற்றவங்களை அழிக்கணும் அல்லது மற்ற நாடுகளை அழிக்கணும், எதுவாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நம்மளை அழித்திடும். ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, சினமென்னும் அப்படின்னு. சினம் என்ன பண்ணும்? தன்னையே அழித்திடும். அதனால் அது ஒரு தீ அப்படிங்கிறார். சினத்தை அவர் நெருப்புன்னு தானே சொல்கிறாரு. அதை கொண்டவர்களே ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு அப்புறம் இனம் இன்னும் ஏம புனையை சுடுங்கிறார். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை அது அழிக்கும். அதனால் இந்த மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தை ஒப்பிடுகிறார் ஆசா ஞான சம்பந்தம். இது இல்லாமல் இன்னொரு வரலாறை சொல்கிறார் சித் பவானந்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை அசுரர்களும் தேவர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போரில் தேவர்கள் ஜெயிக்கவே முடியல. அப்போ சிவபெருமானான பரம்பொருளை உதவி கேட்டு நாடுகிறார்கள். அப்போ என்னாச்சு, சிவபெருமான் அருள் புரிகிறார். அவங்களோட தானும் துணை புரிந்து வெற்றியை ஈட்டித் தருகிறார். அப்படி வெற்றியை ஈட்டி தரும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக போன தேவர்கள் கொஞ்ச காலம் கழித்து அதை மறந்துடுறாங்க. சிவபெருமான் இந்த பரம்பொருள் தான் நமக்கு உதவி பண்ணுதுங்கிறத மறந்து தனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு செருக்கோட அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஈகோ வந்துருச்சு. அப்படின்னு சொன்னோடனே சுவாமிக்கு இவங்களுக்கு ஏதாவது டீச் பண்ணணும்னு நினச்சாரு. அதை தான் அப்போ என்ன பண்ணுறாராம், அசுரர்களை வென்ற அந்த தேவர்கள்கிட்ட நேராக பரபிரம்மமாக போகிறாராம். இப்போ நமக்கெல்லாம் நடராஜராக காட்சி அளிக்கிறார். அப்படி இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத நம்ம உணரக்கூடிய நிர்குண பரபிரம்மம் இருக்கு இல்லையா, அந்த பரபிரம்மமாக நேராக போய் நின்னாராம். அப்போ கேட்டாராம், தேவர்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்களாம் எல்லாரும். அப்போ அவர் கேட்டாராம், என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அக்னி தேவன் வந்தாராம். நீ யார் அப்படின்னு கேட்டு தான் இந்த பரபிரம்மம். இந்த பரபிரம்மத்தை யக்ஷன் அப்படின்னு சொல்கிறார் சித்பவானந்தர். நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே இந்த அக்னி சொல்லிச்சான். அக்னிதேவன் சொன்னாரா, நான் எல்லாத்தையும் எரிச்சிடுவேன். அப்படியா, இந்தா அப்படின்னு ஒரு துரும்பை எடுத்து போட்டாராம். எங்கே இந்த துரும்பை எரிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதை எரிக்கவே முடியலையாம் அக்னிதேவனால். தோல்வியை ஒப்பிட்டு திரும்பி போயிடுத்தான் அக்னி. அடுத்தது வாயுதேவன் வந்தாராம். நீ யார் அப்படின்னு கேட்டாராம் பரபிரம்மம். நான் வாயுதேவன், நான் அப்படியே எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவேன் அப்படின்ச்சான். அப்படியா, இந்த துரும்பை போடுறேன், இதை எங்கேயோ ஊதி தள்ளு பார்க்க அப்படின்னா ஊதி பார்க்குறாரு. இவர் அடிச்சு பார்க்குறாரு. அதை தள்ளுறதா, அதை அசைக்கவே முடியலையாம். தோல்வியை ஒத்துக்கொண்டாராம் இந்த வாயுதேவன். தோல்வியோடு திரும்பி போயிட்டார். என்ன இவங்க 2 பேரும் தோல்வி அடைந்து வந்துட்டாங்கன்னு அவங்களோட தலைவனான இந்திரன் நேராக வந்தாராம். இந்திரன் வந்தவுடனே இந்த பிரம்மத்தோட குரலும் கேட்கல, பிரம்மத்தோட காட்சியும் அவருக்கு கண்களுக்கு கிடைக்கல. உடனே பிரம்மம் மறைஞ்சிருச்சான். அப்போ யார் அங்கே வந்தாங்கன்னா உமாதேவி வந்தார்கள். கருணை கொண்டு இந்த இந்திரனுக்கு விளக்கினாங்களாம். இங்கே பாரு, இதுதான் பரபிரம்மம், பரம்பொருள். நீங்கள் கர்வம் கொண்டீர்கள். உங்கள் கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் அவர் ஒரு தூசியை கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு உணர்த்திட்டு போயிட்டாரு. இந்த பாரு, அந்த துரும்பை எரிக்க முடியல அக்னியால், அந்த துரும்பை அப்படி தள்ள கூட முடியல காற்றால். ஏன்னா இது எல்லாத்தோட கண்ட்ரோல் அந்த பரம்பொருளிடம் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துட்டு கர்வம் கொண்டு அலைந்தீர்கள். அதனால் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் அவர் சின்னதாக ஒரு விளையாட்டு விளையாடினார் அப்படின்னு இறைவனின் திருவிளையாடலை சொல்லி அந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத உமாதேவியார் விளக்கினாங்களாம். அப்போ தான் இந்த இந்திரன் அதை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு இந்த கருத்தை சொல்கிறார் சித்பவானந்தர். அவரே இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இந்திரியங்களும் இந்த தேவர்கள் மாதிரி. நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்ம பேசுறது, நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு
என்னால் ஆகாது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கர்வம் மனிதர்களுக்கு வந்துடுது. அப்படி கர்வம் வரும் பொழுது இந்த மனம் அப்படிங்கிறது தான் தேவேந்திரன். அப்போ அந்த மனத்துக்கு புரிய வைப்பாங்க தாயார். இது நீ நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், உன்னால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. எது இல்லைன்னா தாயார் யார்? சக்தி. நான் அந்த சக்தி உள்ளே இல்லைன்னா உன்னால் எதையுமே இயக்க முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துவாங்க. இந்த இடத்துல சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, அம்மன் வேறு, சக்தி வேறு, சிவன் வேறே இல்லை, இரண்டுமே ஒன்று தான், ஒரு பாகத்தின் இரண்டு கூறுகள் தான் அப்படிங்கிற தத்துவ கருத்தையும் சுவாமி சொல்கிறார். அடுத்தது பார்க்கலாம். இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒளி தரு கைலை உயர்கிழவோனே அப்படிங்கிறார். ஈண்டுதல் அப்படின்னா கூடுதல், பொலி தரு அப்படின்னா கண்கூடாக விளங்குகிற, கிழவோன் அப்படின்னா உடையவன், ஒளி தரு அப்படின்னா நாத பிரம்மமாகிய அப்படிங்கிறார். கைலாசபாதியாகிய இறைவனே, நீயே நாத பிரம்மம். அத்தகைய நீ என்ன பண்ண? சிதம்பரத்தின் கீழ் எழுந்தருளி இருக்கிறாய். எழுந்தருளியதோடு இல்லாமல் அடியவர்களோடு கூடி கனிந்து வீற்றிருக்கிறாய். எல்லாரும் உன்னை கும்பிடுறாங்க. கைலையும் கைலாயநாதனும் ஒன்றே ஆகும். அதே மாதிரி அந்த பெரிய பரம்பொருள் ஓசை வடிவினன், நீதான் நாத பரபிரம்மம். நீ ஞானக்கண் உள்ளவங்களால் உன்னை உணர முடியும். ஆனாலும் டக்குன்னு ஞானக்கண் கிடைக்காதே மக்களுக்குங்கிறதுனால ஊனக்கண்களால் காண்பதற்காக, தரிசிப்பதற்காக, அவங்க உள்ளே இருக்கிற அறியாமையை நீக்கி ஞான ஒளியை ஏற்றுவதற்காக சிதம்பரத்தில் இடையறாமல் அழகாக ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறாய். அடியவர்களும் ஆராதனையின் ஆரவாரத்தில் அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஓசையில் நனைஞ்சு அப்படியே சிவசிவா சிவசிவான்னு உன்னை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஞான பூமி தான் சிதம்பரம். இந்த சிதம்பரத்தில் உன்னுடைய துணை கொண்டே உன் அருளாலேயே உன்னை உணர்வார்கள். அப்போ அந்த கைலை அல்லது சிவஞான நிலையை எட்டுவது சாத்தியமாகும். இதுதான் நம்முடைய குறிக்கோள் அப்படிங்கிறார். சிவன் அப்படிங்கிறது சாந்தமூர்த்தி, ருத்ரன் அப்படிங்கிறது உக்கிரமூர்த்தி. அதே மாதிரி உமாதேவி அப்படிங்கிறது சாந்தமூர்த்தி, காளிகாதேவி அப்படிங்கிறது உக்கிரமூர்த்தி. எந்த ஒரு சாதகன், எந்த ஒரு பக்தன், எந்த ஒரு அடியார், ஆணோ பெண்ணோ, நாம் சிவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அப்படின்னு நாம் முயற்சி பண்ணும் பொழுது நம்முள் இருக்கும் சாந்தமூர்த்தியும் உக்கிரமூர்த்தியும் மாறி மாறி விளையாட்டு காட்டும். நமக்குள்ளேயே ஒரு போர் நடக்கும். அது நம்மக்கிட்டையும் இது இருக்குது, கருணையும் இருக்குது, கோபமும் இருக்குது. அப்போ நம்ம திரும்ப திரும்ப சிவபெருமானை வணங்க வணங்க வழிபட வழிபட நம்மக்கிட்டேருந்து இந்த ருத்ரம் அப்படியே தானே அடங்கி போயிடும். எப்படி இங்கே காளிகா தேவி சிவபெருமான் ஆட ஆட ஆடி முடித்து அப்படியே சாந்தமாயிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நாமும் சாந்தமாகி நம்மக்கிட்ட இருக்கிற சினத்தை, தேவையற்ற குணங்களை எல்லாம் உதிர்த்து விட்டு சிவபெருமானே கதி அப்படிங்கிற நம்ம பரிபூர்ண உபாசனை நடக்கும் பொழுது இறையருள் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த கீர்த்தி திருஅகவல் இறுதியாக வருது. இந்த கீர்த்தி திருஅகவலின் முடிவில் நமக்கு என்ன காட்டுறார் அப்படின்னா, சிவன் வேறு, சக்தி வேறு இல்லை, இரண்டும் ஒன்றே. நாம் அந்த சிவசக்தியை வழிபடுவோமாக, திருவடிகளை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.